இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி மீன ராசி. மீன ராசி அப்படின்னாவே இறை நம்பிக்கை நிறைந்த ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு இந்த பரபவ தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய லட்சியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு ஆண்டாக அமையட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களோடு நம்மளுடைய மீன ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நம்மளுடைய மீனராசி அன்பர்களை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு முழுவதும் சனி பகவான் ஜென்மசனியாக வந்து பலமாக அமர்ந்திருக்கிறார். இந்த ஆண்டில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கடினமாக உழைக்கணும். உழைச்சிங்கன்னா தான் முன்னுக்கு வர முடியும். ஏன்னா கடினமான உழைப்பை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். உழைச்சிங்க அப்படின்னா இந்த ஜென்ம சனியோட தாக்கம் பெருசாக இருக்காது. சனி கொடுக்க யார் தடுக்க முடியும் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த பழமொழி கேட்ப தான் உழைப்பு அதிகமாக போடுங்க, நேர்மையான வழியில் போங்க, எடுக்கிற காரியங்கள் எல்லாமே இந்த ஆண்டில் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஆண்டு துவக்கத்தில் கேத்திரத்தில் நிற்கும் ராசி அதிபதி குரு பகவான் 2/6/2026 முதல் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு செல்வார். வருட ஆரம்பத்தில் ராகு பகவான் 12ஆம் இடத்துல ஐனசைன விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அதன் பிறகு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய இடத்துல இருக்கிறார். கேது பகவான் 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். 5/12/2026 முதல் ராகு பகவானோர் லாபஸ்தானத்துக்கு வந்து அமரும்போது அவரோட கேது பகவானும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வந்து அமரும்போது நல்ல ஒரு மேன்மையை நம்மளுடைய மீனராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக சொல்லும்போது நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டு இந்த பரபவ தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சாதாரணமாக இருக்கக்கூடியவங்க இந்த காலகட்டத்தில் கடுமையாக உழைத்து உங்களுடைய திறமையை வெளிக்காட்டக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுனா வரைக்கும் ஒரு நிறைய சிரமங்களையும் இன்னல்களையும் சந்திச்சுக்கிட்டு இருந்த மீனராசி என்பர்களுக்கு இனி வருகின்ற நாட்களில் அந்த சிரமங்கள் பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சீராகும். ஓரளவுக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய குலதெய்வத்தோட அருள் இந்த காலகட்டத்தில் பரிபூரணமாக கிடைக்கும். அதோடு கூட முன்னோர்கள் வழிபாடு செய்ய கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். நீங்கள் சனிக்கிழமை தோறுமே காகத்துக்கு கொஞ்சம் போல் அன்னம் வச்சுக்கிட்டு வாங்க. நல்ல ஒரு சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் என்பதனால வியாழக்கிழமை தோறும் குரு தட்சிணாமூர்த்தியை போய் வழிபட்டுட்டு வாங்க. இந்த மீனராசி என்பர்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். உறவினர்களுடைய உதவி இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். மதப்பற்று கொஞ்சம் அதிகமாகும். குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்துலேயும் சரி, அவங்களுடைய படிப்புக்காகவும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக கேர் எடுத்துப்பீங்க. அவங்க இப்படி தான் படிக்கணும், இந்த மாதிரி படித்தாங்கன்னா நல்ல ஒரு மேன்மைக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி, இந்த மாதிரி தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப ஆர்வமாக இருக்கும். குழந்தைகள் இந்த மாதிரி படித்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களில் சொல்ல செய்வீங்க இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். துணிச்சலாக ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவீங்க. குரு மீது ஒரு பக்தி இருக்கும். பிள்ளைங்களுடைய திருமணத்துக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் இறங்குவீங்க. அதெல்லாம் நடக்கக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பர்களுக்கு அமையும். பிள்ளைங்களுடைய திருமணத்திற்காக கொஞ்சம் கூடுதலாக சுப விரயம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். பேரம்பேத்தி, கொள்ளு பேர இந்த மாதிரி விஷயங்களில் நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். எங்கள் குழந்தைங்களுக்கு திருமணம் பண்ணிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஆனால் இதுனா வரைக்கும் அவங்களுக்கு குழந்தை பேர் அப்படிங்கிறது கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய மீனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். குறிப்பாக மேற்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கல்வியில் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கக்கூடிய மீனராசி மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். மற்றவங்க மத்தியில் பார்த்திங்களா உங்களுக்குன்னு ஒரு தனி பாராட்டு, உங்களுடைய திறமைக்குன்னு தனி ஒரு மதிப்பு, மரியாதை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். உடன் பிறந்தவங்கக்கிட்ட ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் வருகின்ற நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும். வெளியூர், வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகமெல்லாம் இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும்.
ஒரு சில மீனராசி என்பர்கள்லாம் வெளியூருக்கு போயிருப்பீங்க. அங்கே போய் ஒரு நிலமோ, ஒரு வீடோ வாங்கி செட்டில் ஆகறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில இந்த மீனராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். புனித யாத்திரை எங்கேயாவது செல்வீங்க. அதன் மூலியமா நல்ல ஒரு மேன்மையை நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். முன்னோர்களுடைய வழிபாடு, ஆன்மீகத்தில அந்த ஈடுபாடோடு இருக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸா அந்த காலகட்டத்தில இருக்கும். ஏன்னா, ஆன்மீகத்தில ஒரு ஈடுபாடு இல்ல அப்படின்னா, மனம் பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த விஷயத்தில கொஞ்சம் அலைப்பாஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாகும்போது அந்த குரு அருளும் உங்களுக்கு சேர்ந்து கிடைக்கும்போது நல்ல ஒரு மேன்மையை இந்த மீனராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில மீனராசி என்பர்களுக்கு தந்தைக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பதவி உயர்வோ அல்லது ஏதாவது ஒரு பாராட்டோ இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குலதெய்வம் தொடர்பாக ஏதாவது பிரார்த்தனை வச்சுட்டு ரொம்ப நாளாக நிறைவேற்றாமல் இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுங்க. குலதெய்வ கோயிலுக்கு திருவிழா போன்ற சுப நிகழ்வுகளும் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு முதல் மரியாதை, ஒரு அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. நீங்களே முன்னாடி நின்று கோயிலுக்கு நன்கொடை வழங்குறது, அதே மாதிரி நீங்களே முன்னாடி நின்று அதற்கு தேவையான உதவிகள் செய்கிறது, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பர்கள் செய்வீங்க. அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில மீனராசி என்பர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு புதிய மொழியை கற்றுக்கணுங்கிற ஆர்வம், புதுசாக ஒரு நபர்கிட்ட பழகணுங்கிற ஒரு ஆர்வம் இந்த காலகட்டத்தில் வரும். ஒரு சில காரியங்களில் ஆரம்பத்தில் சின்ன சின்ன தடைகள் வரும். என்னடா இந்த மொழியை நம்மளால் கற்றுக்க முடியாதாட்டிருக்கே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தடைகள் வரும். கொஞ்சம் நாள்பட நல்ல விதமாக அதை கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். திருமணமான குழந்தைகளுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். மருமகன், மாமனார் இந்த மாதிரி விஷயத்தில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள், சங்கடங்கள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும். வீண் வழக்கு விவகாரங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். கொஞ்சம் கூடுதல் உழைப்பை மட்டும் போடுங்க இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் பதவி உயர்வுக்காக ரொம்ப நாளாக போராடிட்டு இருந்திருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் கிடைக்கும். குலதெய்வ அருள் இந்த காலகட்டத்தில் பரிபூரணமாக கிடைக்கிறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள், குடைச்சல்கள் இது எல்லாமே சரியாகும். ரொம்ப பொறுமையாக ஒவ்வொரு இடத்துலையும் இறங்குவீங்க. அது ஓரளவுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்க உங்களை பார்த்து பொறாமைப்படுற அளவுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். கண் திருஷ்டி போன்ற பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பர்களுக்கு வரலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். தாய்மாமன் மூலிமா ஏதாவது ஒரு அனுகூலமான பலன் இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நாளாக ஒரு வீடு கட்டணும்னு ஆசை, ஆனால் அது கட்ட முடியறதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு கூடி வர மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் சுபவரியம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுறது கொஞ்சம் மீனராசி என்பர்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். அந்த சம்மந்தமான விஷயங்களில் இறங்குனீங்க அப்படின்னா ஒரு சுமூகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அரசு வகையில் ஏதாவது ஒரு ஆதாயம் நிச்சயமாக இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். வியாபாரத்தில் ஒரு சில மந்த நிலை இருந்ததில்ல, அதெல்லாம் நீங்கி உங்களுடைய திறமையை வெளிக்காட்டக்கூடிய ஒரு நேரம் இது. அதனால் நல்ல ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் இந்த மீனராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது. தொழிலில் கூட நல்ல லாபம் கிடைக்கும். ஜென்ம சனி ஒரு பக்கம் இருந்தாலும் கூட உங்களுடைய கடினமான உழைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். வேலையில் ஒரு சில இன்னல்கள் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் அதை திறமையாக ஹேண்டில் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய யோகமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வேலையில் சின்ன சின்ன சிரமங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். வெளிநாட்டுக்கு செல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சில மீனராசி என்பர்களுக்கு காது, தொண்டை தொடர்பான பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும். அதற்காக கொஞ்சம் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் வரும் அப்படின்னே சொல்லலாம். சில மீனராசி என்பர்களுக்கு போட்டிகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகும். இந்த போட்டிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை சமாளித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு தான் நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு. ஏன்னா எந்த ஒரு விஷயத்துலையும் அப்படியே ஆக்ரோஷமாக இறங்காமல் சாந்தமாக இறங்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த மீனராசி என்பர்கள். புத்திசாலித்தனத்தால் ஒவ்வொரு இடத்துலையும் வெல்லக்கூடியவங்க தான். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு கொஞ்சம் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டம் என்பதனால ஒவ்வொரு இடத்துலையுமே உங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குறிப்பாக ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். மாணவர்கள் உயர்கல்விக்காக நீங்கள் போடுற முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். பழைய பாக்கியெல்லாம் அந்த காலகட்டத்தில் வசூலாகும்.
முரண்பாடாக செயல்பட்டவங்களாம் இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க. எதிரிகளுடைய தொல்லை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறையும். உங்களுடைய கை கொஞ்சம் ஓங்கும். வீடு கட்டுறதுக்கான பணியெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு நிறைவடைந்து கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்வுகள் வருகின்ற நாட்களில் நடக்கக்கூடிய யோகம் இந்த மீனராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் வருகின்ற நாட்களில் சாதகமாக அமையும். யாரைக்கிட்ட பகை வளர்த்துக்க வேணால். இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. கிரக அமைப்புகள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. மற்றவங்களுடைய உணர்வுகளை அறிந்து அதற்கேற்ப செயல்படுங்க. தேவையில்லாத பகை உணர்வை இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பவர்கள் வளர்த்துக்க வேண்டாம். புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் உங்களுடைய முயற்சி எல்லாமே வெற்றி பெறக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான். உங்களுடைய கற்பனை ஆசை எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். இளமையாக சுறுசுறுப்போடு ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவீங்க. ஓரளவுக்கு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நிறைய சாதகமான பலன்கள் கிடைக்க போது. நீண்ட நாள் ஆசை கனவு இதெல்லாமே நிறைவேறக்கூடிய யோகமான கிரக அமைப்பு தான். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் கைகூடி வரும். வருமானம் சிறப்பாக இருக்குது. நல்ல ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து இதெல்லாம் உங்க போகுது. ஒரு முக்கியமான கோரிக்கை ரொம்ப நாளாக உங்களுடைய குலதெய்வ கோயில்கிட்ட வச்சுருந்துருப்பீங்க. அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுடைய குலதெய்வத்தை இந்த காலகட்டத்தில் வழிபடுங்க. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொடுத்துட்டு வாங்க. சிவன் ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானை தரிசிச்சுட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும்.